ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது வந்து அசுலும் சீக்கர்ஸ், அதாவது புகலிட கோரிக்கையாளர்கள். யூகேலையும் சரி, எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டிலையும் சரி, நீங்கள் எந்த ஒரு விசாவில் இருந்தாலும் உங்களால் வந்து அசுலும் சீக்கர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து காணப்பட்டது. அப்படி அப்ளை பண்ணி அவங்க நிரந்தர வதிவிடங்களை வந்து பெற்றிருக்காங்க, அதாவது பெர்மனன்ட் ரெசிடெண்டாக மாறி இருக்காங்க. அது இப்போ இருக்குதான்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னட்ட கேட்குறீங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸும் வந்து எல்லா நாடுகளுமே வந்து மேற்கொண்டிருக்காங்க. நான் அதுக்கு முதல் இப்படி ஒரு அசுலம் சீக்கர்ஸாக்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் முதலாவது வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் டெம்பரரி ஸ்டேட்டஸ், அதாவது தீர்வு கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய விசா வந்து ஒரு நிலையில்லா தன்மையில் தான் வந்து காணப்படும். ரெண்டாவது வந்து செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுக்கு 1 to 20 வருஷம் வரைக்கும் காலம் கடத்தப்படும். ஃபேமிலி ரியூனியன், உங்களோட குடும்பத்தினரை அழைத்து வரதுக்கு உங்களுக்கு கட்டாயமான வருட வருமானம் காணப்படணும். அண்ட் ஆல்சோ ஆங்கில அறிவு அவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ட்ராவலிங் டெஸ்க் வந்து அதாவது உங்களுடைய சொந்த நாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து உங்களால் செல்ல முடியாது. வரையறுக்கப்பட்ட வேலை, அதாவது முதல் 12 மாதங்களுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது. அதுக்கு பிறகு நீங்கள் வேலை செய்யறோம்னு சொன்னாலும் லிமிட் பண்ண அவர்ஸில் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அரசாங்கத்தினுடைய நிதியுதவி வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு கடத்தக்கூடிய அபாயம் இருக்குது. உங்களுடைய கேஸ் வந்து சரியான முறையில் தீர்வு காணப்படாத பட்சத்தில் வந்து எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முன்னுக்கு ஒழுங்கான ஒரு சட்ட ஆலோசனையை பெற்று இந்த மாதிரியான அசுலம் சீக்கர்ஸ், அதாவது புகலிட கோரிக்கைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுறதான்னு சொல்லி நிரந்தரமான ஒரு தெளிவான தீர்வு கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுங்க. See you. Bye-bye.